சிலர் தெருவுகளில் நடந்து போனாலும், வேதிகளில் அமரும் போதும், பொது இடங்களில் அவர்களுக்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் அன்பும் வாக்குகளில் ஒதுக்க முடியாது. சிறு பிள்ளைகள் முதல் முதியோர்கள் வரை அவர்களே ஆதரிக்கின்றதும் அவருடைய வாக்குகள் அனுசரிக்கிறதும் நாம் பார்க்கிறது. ஆனால் சொந்தம் வீடுகளில், குடும்பத்திற்குள் இவர்கள் ஒதுங்கி போகிறது பார்க்கலாம். சொந்த குடும்பத்திலிருந்து யாதொருவித ஆதரவும் பாசமும் நேசமும் எதுவுமே கிடைக்காது. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல ஏற்றங்களும் பல மாற்றங்களும் தரப்போகிறார். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் என்று ஜோதிடம் கூறுகிறது. ஆனாலும் இதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. 6இல் இருக்கும் குரு பகவான் அங்கிருந்து உங்கள் 10, 12, 2 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு பகவான் உட்கார்ற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு அதிக பலம் கொடுப்பார். 2026 மே மாதம் 26 முதல் 2027 ஜூன் வரை உள்ள கால அளவிற்கான பலன்கள் தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். 2026 அக்டோபர் 20 முதல் குரு பகவான் ஒரு 100-120 தினங்கள் உங்கள் 7ஆம் இடத்திற்கு வந்து உட்கார்ந்து திரிகே 6ஆம் இடத்திற்கே வந்து உட்காருவார். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 4 பாதங்களும், போரட்டாதி 1, 2, 3 பாதங்களும் தான் கும்பராசி. முதலில் உங்களிடம் கூற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அதுவும் சிறு பிள்ளைகளிலிருந்து வயதானவர்களிடம் வரை நீங்கள் தற்போது பெருசென்று நினைத்திருக்கும் அனைத்து பந்தங்களும் அது நீங்கள் நினைக்கும் போல் நல்லவர்கள் கிடையாது. அது காதல், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், ஏதாவது இரகசிய பந்தங்கள், உங்கள் கூட வேலை பார்க்கிறவர்கள் ஆகிய யார் வேணாலும் ஆகலாம். இது கேட்குறச்ச உங்களுக்கு என் மேலே கோபம் வரலாம். ஆனாலும் இதுதான் மிகப்பெரிய உண்மை. நீங்கள் இவ்வளவு காலம் அவமானப்பட்டு தான் இருந்திருக்கிறீர்கள் என்று முழுசா புரிஞ்சிருக்கிறதுக்கு இன்னும் சிறு காலம் கடந்து போக வேண்டியிருக்கும். கும்பராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் வயிறு பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். தற்போது வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் நீங்கள் மிக கவனம் செலுத்த வேண்டும். மருத்துவர்களை அணுக வேண்டும். உங்கள் உடம்பில் வெட்டுக்காயங்கள் வராத பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் எதிரிகளை கண்டறிந்து நீக்கி வைக்கவும் உங்களுக்கு வெற்றிதான். உங்கள் உடைமைகள் திருடு போக வாய்ப்புகள் உள்ளன. அது உங்கள் வீடு, அலுவலகம், பயணங்களின் போது ஆகலாம். கைகளில் அடிபடாத பார்த்துக்கவும். அதுவும் விளையாட்டு வீரர்கள் அதிக கவனம் செலுத்துங்கள். நல்ல வாசனை உள்ள இடங்களில் நாம் இருக்கும் போது நம் மீது வாசனையும், துர்நாற்றமுள்ள இடங்களில் பயணிக்கும் போது துர்நாற்றமும் நம் மீது ஒட்டிக்கொள்வது சகஜம்தான். இதுபோல்தான் தவறான நண்பர்கள் நம்மே புத்தி கெட்டு போகும்படி வழி நடத்துகிறார்கள். நம் இந்த பூவுலகில் செய்யும் செயல்கள் மட்டுமல்ல, சிந்தனைகளும் பாவம்தான். எதையெல்லாம் நீங்கள் பயந்தாலும் உங்கள் சிந்தனைகளே நீங்கள் பயப்படுகிறதில்லை. குரு பகவான் உங்கள் 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறதுனால் உங்கள் தொழில் வளரும். அது மூலம் லாபமும் பணவரவும் உண்டாகும். ஆனால் உங்கள் அலட்சியம் மூலம் உங்கள் பணம் கரையாமல் பார்த்து கொள்ளவும். உதாரணமாக, நீங்கள் வைத்திருக்கும் கடையில் வேலை பார்க்கிறவர்கள் உங்கள் கல்லாப்பெட்டியிலிருந்து பணம் அபகரிக்காமல் இருக்க பார்த்து கொள்ளவும். தகப்பனாருடைய சொத்துக்கள் வந்து சேருவதற்கு கிரக நிலைகள் காட்டுகிறது. டாக்டர், நர்ஸ் ஆகிய ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவர்களுக்கு அருமையான நேரமாகத்தான் இது அமையும். மருந்து தயாரிக்கிறவர்கள், விற்பனை செய்கிறவர்கள் அனைவருக்கும் இது நல்ல காலம்தான். முதியோர்கள் இல்லம், ட்ரஸ்ட், அனாதை இல்லங்கள், அன்னதான இல்லங்கள், தர்மஸ்தாபனங்கள் ஆகியவை நடத்துகிறவர்களுக்கும் அருமையான பலன்கள் அளிக்கிற நேரம்தான் இந்த குரு பெயர்ச்சி. சுற்றுலா தலங்களில் கடைகள் வைத்திருப்பவர்கள், அதுவும் சிறு குழந்தைகளுக்கான பொம்மைகள் விற்கிறவர்கள், காலணிகள், பேக், பெல்ட் ஆகிய பொருட்கள் விற்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் முன்னேற்றத்திற்கான காலமாகத்தான் இருக்கும். உங்கள் முயற்சிகள் பலிக்கும். ஆதாயமும் லாபம்
லாபமும் வந்து சேரும். கும்பராசி துப்புரவு தொழிலாளிகளுக்கு ஆதரவும் ஆதாயமும் வந்து சேரும். பொது இடங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். படுக்கையில் இருந்த நோயாளிகளுக்கு குணமாகி எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு தற்போது வெளிநாட்டு பயணத்திற்கு யோகம் உண்டு. படிப்பதற்காகவும் வேலைக்காகவும் போகிறவர்கள் அதிகமும் தான். எந்த காரணத்தினாலும் நீங்கள் அதிகம் கடன் வாங்கக்கூடாது. அப்படியும் நீங்கள் அதிக கடன் வாங்கினால் உங்களால் திருப்பி செலுத்த முடியாமல் போய்விடும். இந்த காலகட்டத்தில் மருந்தகம் வைத்திருப்பவர்கள் மனிதனின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காக உள்ள பொருட்கள் விற்பனை செய்கிறவர்களுக்கும் தயாரிக்கிறவர்களுக்கும் பணவரவும் வளர்ச்சியும் உண்டாகும் காலமாகத்தான் இருக்கும். இந்திரன் கெட்டு போனதும் சந்திரன் கெட்டு போனதும் பெண்ணால் தான். நம் நாட்டில் அநேகம் பேர் கெட்டு போகிறதுக்கும் பெண் தான் காரணம். மோகம் வரும்போது அது யாருடைய மேல் எப்படிப்பட்டவருடைய மேல் என்ற விஷயங்களை ஆராய்ந்து மோகிக்க வேண்டும். கை கால் இடுப்பு கால் முட்டி ஆகியவற்றில் இருந்து வந்த வலிகள் உபாதைகள் குணமாகும். கும்ப ராசிக்காரர்கள் உங்கள் எதிரிகளே கண்டறிய வேண்டும். ஆயதனால் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் பிசினஸ் ஆகியவையில் வரும் லாபம் மற்றும் அபகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தையல் வேலையை பார்க்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல நேரமாகத்தான் இந்த குரு பெயர்ச்சி அமையும். இந்த குரு பெயர்ச்சியிலும் குறையேற கும்பராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு சொத்து மேல் இருக்கும் கேசுகள் ஒத்துதீர்ப்பாக வாய்ப்புகள் அதிகம். கும்ப ராசிக்காரர்களுடைய வாக்குகளில் இனிமேல் தேன் கலர்ந்து உதிரும் காலம் இது. உங்கள் உதடுகளிலிருந்து மலரும் தேன் பூக்கள் நுகருவதற்கு நிறைய பட்டாம்பூச்சிகள் உங்களிடம் வந்து சிறகடிக்கும். இங்கதான் நீங்கள் சில உண்மைகள் புரிஞ்சுக்கிட்டு அதிசயப்படும் விதம் இருக்கும். மாணவிகளுக்கு இந்த காலம் உங்கள் புத்தியையும் திறமையையும் அளந்து பார்க்கும் நேரம் இது. வித்யதான் படிப்புதான் வாழ்க்கையில் மிக முக்கியம் எனது உணரும் காலம் இது. ஆனாலும் உங்களே கத்துக்க விடாமல் வித்யை அபியசிக்க விடாமல் உங்களுடன் சில நபர்களும் பின்தொடரலாம். உணவு அருந்துவதில் கும்பராசிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள். அதுவும் சுவையான உணவு என்றாலோ சொல்லவே வேண்டாம். இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு பிடித்த மிகவும் ருசித்து சாப்பிடக்கூடிய உணவுகள் உங்களுக்கு சாப்பிட அவசரம் உண்டாகும். ஐஸ்கிரீம், ஐஸ் கேக், சாக்லேட் ஆகியவை அதிகம் சாப்பிடாதீர்கள். ஏனெனில் இந்த உணவுகள் அனைத்தும் நம் மரபிலே இல்லை. உங்களால் முடிந்த அளவுக்கு தண்ணி மிக மிக சுத்தமாகத்தான் குடிக்க வேண்டும். கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் உங்கள் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். மனதிற்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் காலம் இது. உங்களுடைய வீட்டை அலங்கரிக்க நீங்கள் நிறைய ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழும். வீட்டை அழகாக வைக்கும் தருணம் இது. உங்கள் மனசு உங்கள் வீட்டிற்குள் பிரதிபலிக்கும் நேரமாக இது அமையும். கும்ப ராசிக்காரர்களுடைய உடம்பில் சில ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். உங்கள் உடல் கொஞ்சம் உற்சாகமாகும். உங்கள் வீட்டு வளர்ப்பில் செடிகள், அதுவும் பூச்செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கும். உங்கள் மனதினுடைய கோணுகளில் அமைதியாக உறங்கிட்டிருந்த பறவைகள் சிறகடித்துயரும். அந்த இறக்கைகளின் சத்தத்தில் இயற்கை புலகிதமாகும். அதனால் பூமாதேவி புத்துணர்வுடன் பிரகாசிக்கும். இந்த தருணத்தில் ஆகாயம் பனிநீர் பொழிய ஆரம்பிக்கும். பூமி எங்கும் செடிகள் வளர்ந்து அதில் பூக்கள் மலரும். பூக்களுடைய வாசனையில் லட்சமாக பட்டாம்பூச்சிகளும் தேன் வண்டுகளும் தேன் நுகருவான் வந்து சேரும். இதுதான் கும்ப ராசிக்காரர்களுடைய காதல் கனவோ. புது புது அனுபவங்கள் உங்களை அணுகும்போது நீங்கள் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த பூவுலகில் எதுவும் நிரந்தரமல்லை. எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் நல்லது மட்டும் வரட்டும் என்று வேண்டிக்கிட்டு நன்றி. ஓலைச்சுவடி.